வணக்கம். இன்றைக்கி இந்த சில்க் காட்டன் சாரீக்கு நம்ம வந்து ஒரு பைப்பிங் வச்சு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இந்த சாரியோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரஞ்சும் இல்லாமல் கனகாமரம் பூ கலரும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. அதோட முந்தானை வந்து பச்சை கலரு, அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து பச்சை கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பார்டரும் பச்சை கலரில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ வந்து முதுகு பக்கத்தை அந்த நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 8.75 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதை இப்போ பாக்ஸ் சாட்டு வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ இதுக்குள்ளே அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே இருந்து அப்படியே அடியில் வந்து கிராஸாக வரைஞ்சிருக்கேன். இப்போ மேலேருந்தே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு, அப்படி கீழே வரக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் அகலமாக விரித்து வரைஞ்சி மேலே கொஞ்சம் கார்னராக வர்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். நம்ம நார்மலாக ரவுண்டு வரைவோம் பாருங்கள், அந்த ரவுண்டுலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வர்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கார்னர் மாதிரி வரும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த நடுவில் இருக்க அந்த சின்ன துண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த துண்டு வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுடலாம். அடுத்தது வந்து நல்ல கிளாத்தை இது இந்த லைனிங்கோட கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லைனிங் வந்து 2ஆக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த கழுத்துலேருந்து சின்ன பீஸ் கட் பண்ண பாருங்க, இதை வச்சுட்டு மேலே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிடுவோம். இதை சுற்றியும் 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி, இப்போ அந்த மேலே சரியான அளவில் கட் பண்ணி நம்ம எந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து உடம்ப நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் கார்னர் வருது பாருங்க, அந்த இடத்துல வந்து நல்லா அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி நிறுத்தி ஊசியை அதுக்கப்புறமா வளைவுகளில் அழகாக தைச்சி வந்து வெளியே எடுக்கலாம். இந்த கிளாத் வந்து நல்லா நைஸாக இருக்கிறதுனால நான் வந்து கேன்வாஸ் வந்து கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கேன்வாஸ் கொடுக்கோன்னா நம்ம வந்து லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் அயர்ன் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இவங்க தந்தந்த லைனிங் வந்து கை வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். அது போக நம்ம வந்து உடம்புக்கு லைனிங் போட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு கரெக்டாக இருந்தது 1 மீட்டர் கிளாத்து. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வரையலை. அதனால வந்து நான் இதில் கேன்வாஸ் கொடுக்காமே நம்ம வந்து தச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கழுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே வருது. இப்போ வந்து கொஞ்சம் வளவளப்பான கிளாத்தாக இருந்தால் நம்ம கேன்வாஸ் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்து நான் நல்லா திருப்பி எடுத்துட்டேன். இந்த வளைவுகள் வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து அப்படி சுருண்டு உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்வாஸ் கொடுத்தோன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம அப்படி திருப்பும்போது அழகாக திரும்பி வந்துடும். எங்கேயுமே வந்து அந்த கிளாத்து உள்ளே மடங்கி மடங்கி இருக்காது. அந்த பிரச்சனை ஒன்றும் வராது. இதனால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்காததுனால கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுட்டு தைச்சிடலாம். இனி வந்து உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசர் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த ஒரு சின்ன துண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் அந்த பார்டர் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதுக்குள்ள நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த கழுத்து பகுதியில் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடங்களில் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை அப்படியே திருப்பிவிடலாம். இந்த விளிம்பு பகுதியில் மட்டும் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த பீஸ் வந்து நம்ம சென்டரில் வச்சு தான் தைக்க போகிறோம். இந்த நெக் டிசைனில் வந்து பைப்பிங் தான் தைக்க போகிறோம். லேஸ் ஒர்க் எதுவுமே தைக்கலை. நம்ம வந்து கொஞ்சம் பைப்பிங் கொடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை லைனிங் வரைக்கும் சுற்றி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா வெளி பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்பக்கம் பார்த்தாலும் நம்ம வந்து தேவையான கிளாத் நிற்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கிராஸாக கட் பண்ணிவிட போகிறேன். இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கிளாத் வர்ற மாதிரி கிராஸாக நீள நீள பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து பைப்பிங் தைக்கிற நிறைய வீடியோவில் இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சாரீலேருந்து நம்ம எப்படி கட் பண்ணி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சாரியோட அது நீளம் வந்து பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க.
ஒரு வேளை அது அதிகமா இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னா மட்டும் கட் பண்ணி தைங்க. ஏன்னா நெறைய பேர் இந்த சந்தேகம் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சைடுல மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சுட்டுருக்கேன். அந்த பிசுறு வரக்கூடிய இடத்துல அப்படி மடிச்சு வந்து தைக்கணும். இப்போ அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும், இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒண்ணா வர்ற மாரி நம்ம வந்து வச்சுட்டு, அந்த கழுத்து பகுதியில ஏற்கனவே தையல் போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்க. அதில வந்து 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் போடலாம். அந்த அடியில இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில நிக்கிற மாரி பார்த்துடும். ஏன்னா, அதில வந்து ஒரு பக்கத்தில பிசிறு இருக்கு. அந்த பிசிறு இருக்க பக்கத்த தான் நம்ம வச்சு தச்சுட்ருக்கோம் அதனால. இப்போ இந்த மாரி தச்சு கொண்டுட்டு வந்ததும், இந்த கார்னர் வருது பாருங்க, அந்த இடத்துல வந்து நல்லா நிறுத்திட்டு அந்த நெக் ஷேப்புக்கு ஏத்த மாரியே கிராஸ் பீஸையும் திருப்பி திருப்பி நம்ம வந்து வச்சு தச்சு கொண்டுட்டு வரணும். இப்ப அப்படியே உள்பக்கமா மடிச்சு விட்டு நம்ம நார்மலா பைப்பிங் ரெடி பண்ணுவோம் பாருங்க, அதே போல ரெடி பண்ணிடலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி சாரி, பட்டு சாரி எல்லாத்துக்குமே இந்த மாரி தச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து மாடல் தைக்கிறது எப்பவுமே நம்மளோட விருப்பம் தான். இந்த சாரீக்கு இந்த மாரி தச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுட்டுனாலே போதும். உங்கள விட யாருமே மாடல் தைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்து உங்க மனசுல வந்துரும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நம்ம வந்து மாடல் எப்பவுமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சின்ன பீஸ்லயும் அதே போல நல்ல பக்கத்துல அந்த கிராஸ் பீஸ வச்சுட்டு, அந்த கழுத்து பகுதியில வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட போறேன். இத அப்படியே உள்பக்கமா திருப்பிட்டு பைப்பிங் ரெடி பண்ணிறலாம். இந்த கிரீன் கலருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் போல வந்திருக்கு பாருங்க. சாரியோட கலர் இந்த 2மே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இதில வந்து நெறைய மாடல் தச்சா நல்லாயிருக்கும். இந்த மாரி 2 கலர் காம்பினேஷன் வரும்போது, எந்த மாடல் தச்சாலுமே ரொம்ப லுக்கா இருக்கும். இந்த கழுத்தில கட் பண்ண பீஸ எடுத்து வச்சுட்டு, இந்த மாரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இடைவெளி இருக்கிற மாரி விட்டுட்டு, நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மார்க்கிங்லயே நம்ம அந்த முதுகு பீஸ அப்படியே எடுத்து வச்சுட்டு, அங்கங்க 2, 3 பின் போட்டு வச்சுட்டு, நீங்க வந்து தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கழுத்தோட அளவு கரெக்ட்டா வந்துரும். அதுக்காக தான் நான் எப்பவுமே அந்த கட் பண்ற பீஸ வந்து கவனமா எடுத்து வைங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். இந்த மாரி வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட யோசிச்சு, யோசிச்சு தச்சீங்கன்னா போதும். சூப்பரான ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். என்னால தைக்க முடியாது அப்படின்னு யாராலயுமே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ கேன்வாஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு நீளமும், 2 1/4 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அத 2ஆ மடிச்சுட்டு, இந்த மாரி ஒரு கோவி டைப்ல நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில வந்து அந்த கிரீன் கலர் கிளாத்து பார்டர்ல உள்ளது இருக்கு பாருங்க. அத வந்து ஜாயின் பண்ணிட போறேன். ஏன்னா இந்த அயர்ன் பண்ணல. அதனால கேன்வாஸும் அந்த கிளாத்த வச்சு ஒரு ஜாயின் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா நிக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீஸுக்கும் நம்ம எப்பவும் பைப்பிங் ரெடி பண்ணுவோம் பாருங்க. அதே டைப்ல இதுக்கும் வந்து பைப்பிங் ரெடி பண்ணிடலாம். இப்ப அப்படியே உள் பக்கமா நம்ம திருப்பி விட்டாலே போதும். கேன்வாஸ் வச்சிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பா இருக்கும். அப்படி லைட்டா திருப்புனாலே போதும். அந்த ஷேப் அழகா வந்துரும். இப்போ வந்து அப்படியே பைப்பிங்க இந்த இடத்துலயும் தச்சு விட்டுருவோம். சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையா பார்த்து பார்த்து தான் தச்சுட்ருக்கேன். பிசிறு தெரியாத அளவுக்கு அந்த கார்னர்ல உள் பக்கமா கொஞ்சம் மடிச்சு விட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிடணும். அப்போ வந்து அந்த இடத்துல பிசிறும் தெரியாது. இனி வந்து அந்த ப்ளவுஸ முதுகு பக்கத்த மடிச்சு தச்சுட்டு, 2 பக்கத்துலயும் டாட் வந்து பிடிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். முதல்லயே இந்த வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா, கழுத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். அதனால எப்பவுமே வந்து இந்த நெக்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா, இந்த டாட் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ கேன்வாஸில ரெடி பண்ண அந்த சின்ன பீஸ் இருக்கு பாருங்க. இத அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல சரியா வச்சுட்டு, அந்த மார்க் பண்ணி வச்சுடலாம். சென்டர் வந்து தெரியறதுக்காக மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த அளவுகள் வந்து விலகி போகாம இருக்கும். அதுக்கப்புறமா 2 பின் போட்டு வச்சுட்டு, இந்த மாரி நம்ம தச்சு விட்டா போதும். கரெக்டான அளவுல வந்து அது செட் ஆயிரும். இப்போ வந்து நான் மேல வரக்கூடிய நூல் வந்து ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கேன். ஏன்னா, அந்த கிரீன் கலருக்கு மேல இந்த ஆரஞ்சு கலர் தெரிஞ்சாக்கி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆரம்பிச்சு ஒரு 4 நேரம் நான் அந்த இடத்துல வந்து தையல் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து எடுத்து தச்சுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த கோவி வரக்கூடிய இடத்துல வந்து நான் இந்த மாரி ஒரு 5 கோடு மாதிரி நான் தச்சு விட்டுருக்கேன்.
ஒரு 4 நேரம் தச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து நல்லா திக்கா தெரியணும் அப்படின்னா, இன்னும் கூட ஒரு 2 டைம் இந்த மாரி எடுத்து தச்சு விடலாம். பாருங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த கிரீன் கலர்ல ஆரஞ்சு கலர் வந்திருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ அந்த இடங்கள்ல வச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து கோல்டு கலர் சக்கிலி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில ஊசியில நூல் போட்டுட்டு ஒரு சக்கிலி வந்து கோர்த்துடலாம். அதுக்கு நடுவுல வர்ற மாரி ஒரு கோல்டு கலர் பீடு வந்து நம்ம வந்து தச்சு, அப்படியே அந்த சக்கிலிக்கு நடுவுலே வந்து கீழ்ப்பக்கமா எடுத்து நல்லா லாக் தையல் போட்டுறலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்து, இந்த கேமராவுல பார்க்குறத விட நேர்ல பார்க்க அவ்வளோ அழகா இருந்து. ஏன்னா, அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் கிளியரா தெரியாத போல இருக்கு. உண்மையாவே இந்த மாரி ஒரு 2 கலருக்கு இந்த மாரி டிசைன் எல்லாம் தச்சு உடுக்கும்போது ரொம்ப நீட்டாவும் இருக்கும். இப்போ வந்து லேஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் எதுவுமே வேண்டாம். எனக்கு பைப்பிங் மட்டும் வச்சு ரெடி பண்ணி குடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாரி டைப்ல வந்து ரெடி பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த தச்சிருக்க மாடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இதோட சென்டர்ல நான் வந்து ஒரு ரவுண்ட் பேட்ச் வந்து வச்சுக்கிட போறேன். இத நம்ம வந்து ஒட்டியும் விடலாம். இல்லன்னா நூல் போட்டு கோர்த்தும் விடலாம். இன்னைக்கு இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மாடல் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.